வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பாஜக கூட்டணி கட்சியின் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா மே 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வல் ஜெர்மனி தப்பிச் சென்ற நிலையில் அவரின் கடவுச்சீட்டை ரத்து செய்ய கோரி கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருந்தது. புனேவில் மது போதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய சிறுவனின் ரத்த பரிசோதனை மாதிரியை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு வேறொருவரின் ரத்தத்தை மாற்றி வைத்த 2 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் 2 உயிரிழந்துள்ள நிலையில் சிறுவனின் தந்தை மருத்துவரை தொடர்பு கொண்டு ரத்த மாதிரியை மாற்றச் சொன்னது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியில் 38,500 பேர் ஈடுபட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49% பெற்று இந்திய அளவில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது. இது அகில இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகம் என்றும் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டத்தால் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. IPL 2024 போட்டிகள் நடைபெற்ற 10 மைதானங்களின் ஊழியர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று BCCI அறிவித்துள்ளது. அதேபோல் 3 கூடுதல் மைதானங்களின் ஊழியர்களுக்கு தலா 10 லட்சம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள இந்தியன் 2 படத்தின் 2வது பாடல் மே 29ஆம் தேதி வெளியிடப்படும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. சங்கர் இயக்கத்தில் சித்தார்த், பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால் நடித்துள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.